நெஞ்சு அப்படியே வெடிச்ச மாதிரி இருந்துச்சு. இப்ப கூட எனக்கு அதனால என் உடம்பெல்லாம் நடுங்குது. ஆனா நீங்க ரெண்டு அப்பாவிங்களை கொன்னுட்டு இத்தனை வருஷம் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம அது வெளியே யாருக்கும் தெரியாம மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நான் உடனே நந்தினி மேம் கிட்ட சொல்லணும்னு அவங்களுக்கு நான் போன் பண்ணேன். உங்க பையன் போனை கட் பண்ணிட்டு எதுக்கு இப்ப போலீஸ்க்கு கால் பண்றேன்னு என்ன அடிச்சான். நீங்க பெரிய ஜமீனா இருக்கலாம், ஏன் என்னோட மாமனார கூட இருக்கலாம். ஆனா கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு அநியாயத்தை பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? நீங்களே செஞ்சிருந்தாலும் தப்பு தப்புதான். சத்யா, என்ன யாரு முன்னாடி நின்னு என்ன பேசிக்கிட்டு இருக்க? இன்னும் ஒரு வார்த்தை பேசின சத்யா என்ன செய்வீங்களா? உங்க அப்பா ரெண்டு பேரும் அடிச்சு கொன்னாரே, அதே மாதிரி என்னையும் அடிச்சு கொன்னிடுவீங்களா? ஏய் அர்ஜுன், என்னடா பண்ற? அப்பா என்ன பேசுறப்ப இவன்? வாய மூடு. சத்யா யாரா? யாரு? இந்த வீட்டோட மூத்த மருமக அகிலா. காவேரிக்கு அப்புறம் இந்த வீட்டை கட்டி ஆள போறவ. ஏய், புருஷன் பொண்டாட்டி சண்டை எல்லாம் உங்க ரூம்ல வச்சுக்கங்கடா. ஏன் முன்னாடி நீ இவளை அடிக்க கை ஓங்கறத என்னால ஏத்துக்க முடியாது. அப்பா, சத்யாவை நீ மரியாதையா தான் நடத்தணும். நீனு கிடையாது, யாரா இருந்தாலும் சரி. அம்மாடி சத்யா, இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். முள்ளு மேல விழுந்த சேலை மாதிரி சத்யா மாதிரி சாந்தமா அமைதியா வாழ்ற ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்தா அவளால தாங்கிக்க முடியாது. அவளுக்கு பேரதிர்ச்சியா தான் இருக்கும். ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு அவ ஆவேசப்படுறா. ஆனா அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, எதுக்காக அவங்க கொலை செய்யப்பட்டாங்க, என்னையும் ஜனாவையும் மாதிரி நல்ல மனுஷங்களை கூட கொலை செய்ய தூண்டுற அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு நாம தாண்டா சத்யாக்கு எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு எடுத்த உடனே கை தூக்குறது என்னடா பழக்கம்? சத்யா அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்கம்மா. ஒரு ஜமீனா நான் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தேன். தண்டனைன்ற பேர்ல அவங்களை கொல்றதுக்கு அவங்க அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாங்க? அந்த ரெண்டு பேரும் இந்த ஜமீன் குடும்பத்துக்கும் நம்ம ஊருக்கும் பெரிய அவமானத்தை தேடி தர்ற அளவுக்கு ஒரு காரியத்தை பண்ணாங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சுமா. நான் கூப்பிட்டு இதெல்லாம் தப்பு, இனிமே இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு பக்குவமா தான் சொல்லி அனுப்புனேன். ஆனா அதுக்கப்புறமும் அவங்க அந்த தப்பு மறுபடியும் பண்ணாங்க. ஒரு ஜமீனா என்னால அதை பொறுத்துக்க முடியலமா, பொறுத்துக்க முடியல. நீங்க கொலை செய்யற அளவுக்கு அவங்க என்ன தப்பு பண்ணாங்க சொல்லுங்க, சொல்லுங்க. நீ என் மருமக, நீ கேட்டா நான் எதையும் மறைக்காம சொல்லிதானமா ஆகணும். ஆனா நீ மருமகளாவே இருந்தாலும் இந்த ஜமீனோட ரகசியங்களை கட்டி காக்க வேண்டியது என்னோட கடமை. அத நீ புரிஞ்சுக்கணும். ரொம்ப அழகா சமாளிக்கிறீங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி கௌரியோட அப்பா அம்மா எந்த ஒரு பாவத்தையும் பண்ணிருக்கவே முடியாது. நந்தினி மேடம் இந்த கோவில் கேஸ விசாரிக்கிறப்போ இந்த கேஸுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குன்னு சொன்னாங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்றது சரின்னு படுது. நீங்க தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக ரெண்டு கொலையை பண்ணிட்டு ஒட்டு மொத்தமா ஏதோ ஒண்ணு மறைக்க பாக்குறீங்க.
கண்டிப்பா இதுல உங்க சதி இருக்குன்னு எனக்கு தோணுது. ஓஹோ, எங்கப்பா சதி பண்றவரா? கௌரியோட அப்பா அம்மா நல்லவங்க, என் அப்பாவும் சித்தப்பாவும் கேட்டவங்களா? கோவில் சிலையை திருட பார்த்தவங்க நல்லவங்க, அதை தடுத்து ஊர் மானத்தையும் ஜமீன் மானத்தையும் காப்பாத்த அவங்கள தண்டிச்ச எங்க அப்பா கேட்டவரா? டேய் அர்ஜுன், ஜமீனுக்கான ரகசியங்கள் வெளியே தெரியக்கூடாதுன்னு இப்பதானடா சொன்னேன். இப்படி வளரிக்கிட்டு இருக்க. ஓ, கௌரியோட அப்பா அம்மா சிலையை திருட பார்த்தாங்க. இவங்கெல்லாம் அமைதியா இருக்கிறத பார்த்தா இந்த ரகசியம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. வீணாவுக்கு தெரியலாம், ஆனா அவளுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்த மருமகளா வந்து எனக்கு தெரியக்கூடாது. சூப்பர், நல்லா இருக்கும் மாமா உங்க நியாயம். இதுவே பெரிய நாடகமா இருக்கும் போல இருக்கு. கௌரியோட அப்பா அம்மாவாவது கோயில் சிலையை திருடுறதாவது இதெல்லாம் என்ன நம்ப சொல்றீங்களா? இங்க பாருங்க, நான் பார்த்த வீடியோவை பத்தி போலீஸ் கிட்ட தகவல் சொல்லதான் போறேன். என்ன யாராலையும் தடுக்க முடியாது. அப்பா என்ன பேசிக்கிட்டு இருக்கா இவ? வாய மூடு. அமைதியாரா. சத்யாமா, கௌரியோட அப்பா அம்மாவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ அவங்கள பார்த்தது கூட கிடையாது. கௌரியையும் துர்காவையும் வச்சு அவங்களும் நல்லவங்கன்னு ஒரு முடிவுக்கு வந்துடாத. அவங்க நல்லவங்க கிடையாது. நான் ஒரு ஜமீனா இருக்கிறதுல எவ்வளவு பிரச்சனை எல்லாம் வருது தெரியுமா? தினம் தினம் ஊருக்குள்ள நடக்கிற பிரச்சனைங்க பஞ்சாயத்தா நமக்கு தான் வரும். அப்பெல்லாம் சில முடிவுகளை அமைதியான வழியில எடுக்க வேண்டியிருக்கும், சில முடிவுகளை அதிரடியா எடுக்க வேண்டியிருக்கும். சத்தியமா, நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன். அந்த காலத்துல தேசத்துக்காக போருக்கு போனாங்கல்ல, அந்த போர்ல ஒரு ராஜா 10,000 பேரை கொண்டு இருப்பாரு. அதுக்காக அவரை கொலைகாரன் நான் சொல்ல முடியும்? இந்த காலத்துல ஒரு நாட்டை காப்பாத்த சண்டை போட்ட ஒரு ராணுவ வீரன், அவனை நாம கொலைகாரன் சொல்ல முடியும்? அது மாதிரிதான் நானும் கொலைகாரன் கிடையாது. அப்படியா? அப்போ உங்க பக்கம் நியாயம் இருந்தா எதுக்காக மறைக்க நினைக்கிறீங்க? தைரியமா போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் போலீஸ் கிட்ட சொல்ல போறப்போ உங்க பையன் என்ன தடுத்தாரு. அப்ப தப்பு முழுக்க உங்க பக்கம் தானே? அப்பா, இவளுக்கு என்ன சொன்னாலும் புரிய போறது இல்ல. இங்க பாரு, அந்த காலத்துல ஜமீன் எந்த முடிவு எடுத்தாலும் அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனா இன்னைக்கு கேள்வி கேட்க சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சட்டத்துக்கு முன்னாடி ஜமீனும் ஒரு சாதாரணமான ஆளும் ஒண்ணுதான். ஆனா இன்னைக்கு ஜமீனோட நன்மைக்காக செஞ்சத சட்டம் குற்றமா தான் பார்க்கும். அதனாலதான் இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இதையும் மீறி நீ சொல்லுவன்னா போய் சொல்லு. ஆனா ஒன்னு சொல்லிக்கிறேன், இதனால பாதிக்கப்பட போறது எங்க வாழ்க்கை மட்டும் கிடையாது, உன்னோட வாழ்க்கையும் தான். எங்க அப்பாவுக்கு ஏதாவது சிக்கல் கொடுக்கணும்னு நினைச்ச, அதுக்கப்புறம் என்னோட மனைவியா இந்த வீட்டுல நீ வாழ முடியாது. அத மனசுல வச்சுக்க. கொலை பண்ணத நியாயப்படுத்த பாக்குறீங்கல்ல? உங்கள மாதிரி கேவலமான ஒருத்தர் கூட வாழ்றதை விட அதுக்கு டைவர்ஸ் வாங்குறது எவ்வளவோ பெட்டர். ஏய் சத்யா, அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு என்னத்த பெருசா சாதிக்க போற? உங்க அப்பா அம்மா கூடயே போய் அமங்கலமா வாழ வெட்டியா நிக்க போறியா? அத அவங்களால தாங்கிக்க முடியும்னு நினைக்கிற? நானே சொல்றேன், நீ வீடியோ பார்த்தல, அது உங்க அப்பா கிட்ட போய் சொல்லி பாரு. அவரு உன் மாமனாருக்கு ஆதரவா தான் பேசுவாரு.
ஏன்னா அவரும் ஒரு ஜமீன் தான். ஒரு ஜமீனோட தார்மீகம் என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, நீ போலீஸ்க்கு போறதா இருந்தாலும் சரி, உன் புருஷனை டிவோர்ஸ் பண்றதா இருந்தாலும் சரி, முடிவு உன்னோடது. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், இந்த ஜமீன் 1000 பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கு. இப்போ நீயும் ஒரு பிரச்சனையா மாறினா அதையும் இந்த ஜமீன் சமாளிக்கும். கடைசியில பாதிப்பு எங்களுக்கு கிடையாது, உனக்குதான். சத்யா, இது ஓ வாழ்க்கை. எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுக்க முடியாதுமா. ஆமாங்கா, நீங்க அவசரப்பட்டு முடிவெடுத்து உங்க வாழ்க்கையை நாசமாக்கிக்காதீங்க. டேய் அர்ஜுன், இதெல்லாம் ரொம்ப நாசுக்கா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம்டா. அவளை அடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவளை அரவணைச்சு தான் போகணும். அப்பவும் அடங்கலன்னா பார்க்கலாம். குடும்பத்தோட கட்டுப்பாட்டை மீறி போலீஸ்க்கு போவேன்னு சொன்னான்னா அவளை தூக்கல தொங்க விட்டுட்டு குழந்தை பாக்கியம் இல்லாததால மனம் நொந்து போய் கைத்துல தொங்கிட்டான்னு கதைய கட்டி விட்டுறலாம். நாம தாண்டா தப்பு பண்ணிட்டோம். அந்த பென் டிரைவை அப்பவே அடிச்சு உடைச்சு தூர போட்டிருக்கணும். பத்திரப்படுத்தினது தப்பா போச்சு. டேய் அர்ஜுன், இப்போதைக்கு அவன் மேல கை வைக்காத. அவ ஒன்னும் துர்கா மாதிரி ஒன்னும் இல்லாத குடும்பத்திலிருந்து வந்தவ இல்ல, ஜமீன் குடும்பத்திலிருந்து வந்தவ. அதனால ஆக்ரோஷத்தை காட்டிக்காம அமைதியா ஹேண்டில் பண்ணு. புரிஞ்சு நடந்துகிட்டா அவளை உயிரோட விட்டு வைப்போம், இல்லன்னா முடிச்சு விட்டுறலாம். டேய், எப்பவுமே அவ மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். சரிப்பா. அக்கா, என்னக்கா காலையிலே சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. அக்கா, நான் உங்க தங்கச்சி தானே, என்கிட்ட சொல்லக்கூடாதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல.
நீ போய் உன் வேலையை பாரு துர்கா. அக்கா சரி, நீங்க என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். ஆனா நான் சொல்றத மட்டும் அமைதியா கேட்டுக்கோங்க. நீங்க படிச்சவங்க, உங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது. ஆனாலும் மனசுல பட்டத சொல்றேன். உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. அக்கா, நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு பிடிச்சது பிடிக்காததுன்னு 1000 விஷயம் நடக்கும். ஏன் ஒரு அக்கிரமம் கூட நடக்கும். அத பார்த்து கோவத்துல ரத்தம் கொதிக்கும். ஆனா நம்ம சக்திக்கு அத தட்டி கேட்க முடியாது. அப்போ நம்மளால என்ன பண்ண முடியும்? அமைதியா ஒதுங்கி போறதை தவிர வேற வழி இல்லக்கா. அக்கா, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. உங்க மனசுல இருக்கிற பாரத்தை அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியா உங்க வேலையை பார்க்கலாம்ல. நிம்மதியாவா? கடவுளை நம்பி என்ன பிரயோஜனம்? நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்குது, நம்மளால அதை தடுக்க முடியல, ஒதுங்கி போயிடுறோம். ஆனா தடுக்க முடிஞ்ச சாமியும் அதை வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கு. அப்ப அந்த கடவுள் மேலயும் வெறுப்பு தானே வருது. அப்படி சொல்லாதீங்கக்கா. தப்பு பண்றவங்களுக்கெல்லாம் உடனே தண்டனை கொடுத்துட்டா இந்த உலகத்துல எந்த உயிருமே மிஞ்சாது. அரசன் அன்றே கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நாள் எல்லா பாவத்துக்கும் சேர்த்து அவனுக்கு பெரிய தண்டனையா கிடைக்கும். அதனால மனசுல இருக்கிற பாரத்தை சாமி கிட்ட இறக்கி வச்சுட்டு நிம்மதியா உங்க வேலையை மட்டும் பாருங்கக்கா. என்ன சொன்னாலும் உங்க மனசு ஆறலக்கா. என்ன பாக்குறீங்கல்ல, கௌரி பிறந்து அவ தான் அம்மா கிட்ட தாய்ப்பால் கூட குடிக்கல. பிறந்த உடனே பெத்தவளை பறி கொடுத்துட்டா. தன்னை பெத்தவங்களோட அரவணைப்பு கௌரிக்கு கிடைக்கவே இல்லை. அவங்க சாகரப்போ நானும் ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தேன். அப்போ நான் கௌரிய வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமாக்கா? அக்காவையும் மாமாவையும் யாரோ கொன்னுட்டதா ஊருக்குள்ள பேசிக்குவாங்க. அத கேக்குறப்பெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்கள கொன்னவங்களை யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள கொல்லணும்னு எனக்கு வெறி வரும். அதுக்காக என்னால அவங்கள கொன்னிட முடியுமா என்ன? அதனால என் மனசுல இருந்த பாரத்தை எப்பவோ ஆத்தா கிட்ட இறக்கி வச்சுட்டேன். என் அக்கா மாமாவை கொன்னவங்களுக்கு நீயே தண்டனையை கொடுன்னு வேண்டிக்கிட்டு நான் என் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவனுங்களை பழி வாங்கணும்னு கிளம்பிருந்தா என்னால கௌரிய வளர்த்திருக்க முடியுமா? ஒரு பாவத்தை செய்யறவன் தான் செஞ்ச பாவத்தை வேணா மறந்திருக்கலாம். ஆனா ஆத்தா அதை மறக்க மாட்டா. நேரம் வரப்ப அவனுக்கான தண்டனைய கொடுத்தே தீருவா. அதனால எதையும் மனசுல வச்சுக்காம நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்கக்கா. அக்கா, உங்க மனசுல போட்டு அழுத்துற விஷயம் என்னன்னு எனக்கு தெரியும். அத மனசுலயே வச்சுக்க தெரியாம உங்க கோவத்தை வெளியே காட்டிட்டீங்க. அதனால உங்க உயிருக்கே கூட ஆபத்து வரலாம். ஆனா துர்காவுக்கு நடந்தத உங்களுக்கு நடக்க விட மாட்டேன். உங்களுக்கு நான் எப்பவும் கூட துணையா இருப்பேன். அக்கா, ராத்திரி கூட நீங்க சாப்பிட்டீங்களான்னு தெரியல. மனசுல எதையும் வச்சுக்காம இப்ப சாப்பிடுவாங்க.
சாப்பிடுங்கக்கா.